2 விஷயங்கள். ஒண்ணு, இந்த பிரான்ச்சோட எங்க டாக்டர்ஸ அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. 2வது, இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் மருத்துவ திட்டம் இங்க பயன்பட இருக்கிறது. ஸோ இது 2த்தையும் அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் எங்களோட வெரி சீனியர் மைசெல்ஃப் ஐ எம் டாக்டர் கௌஷிக். நான் வந்து ஹோல் ஆஃப் சென்னை பார்த்துக்கிறேன். ஐ எம் ஃபிகோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன், தட் இஸ் கேட்ராக்ட் மற்றும் ரிஃப்ராக்டிவ், தட் இஸ் லேசிக், மற்ற ஐசிஎல் அந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் ஓட ஸ்பெஷலிஸ்ட் நான். கூட இருக்கிறது மூத்த வெரி சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் அசோகன். அவர் வந்து ஹி இஸ் பின் ப்ராக்டிசிங் ரெட்டினா, மெடிக்கல் ரெட்டினா ஃபார் த பாஸ்ட் 30 years இருக்குமா சார்? 35 years இருக்கு. இவரு டாக்டர் வெங்கடேஸ்வர் ரவிசங்கர், ஹி இஸ் அ ரெட்டினா சர்ஜன், தட் இஸ் விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள், தட் இஸ் விட்ரெக்டமின்னு சொல்லுவோம், இன்ஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரி பல யந்திரங்கள் இருக்கு. அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, வெரி ரெஸ்பெக்டட், எமினன்ட். பல வருஷமா, ஆல்மோஸ்ட் 10 வருஷமா அவருக்கும் அனுபவம் இருக்குல்ல. இங்கே டாக்டர் சரண்யா, ஷீ இஸ் அ ஃபேக்கோ சர்ஜன். பிரைமரிலி அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து கேட்ராக்ட் சர்ஜரி. இதே டாக்டர் ரஞ்சிதா ராஜகோபாலன், ஷீ இஸ் ஆர் ரிஃப்ராக்டிவ் அண்ட் கார்னியா, தட் இஸ் விழித்திரைங்கிறது கார்னியா சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள், தட் இஸ் கார்னியல் கிராஃப்டிங், கார்னியல் டிரான்ஸ்பிளான்டிங், அதில் பல வகையான சர்ஜரிஸ் இருக்கு. அதில் அவங்க நிபுணர். இது வந்து பிரீஃப் இன்ட்ரோ அபவுட் அவர் டீம். இன்னைக்கு எதுக்கு இங்கே கூடி இருக்கோம்னா, we are very happy to announce that முன்ன இருந்த சிஎம் ஸ்கீம், தட் இஸ் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், உயிர் காக்கும் காப்பீட்டு திட்டம், அது எங்களுக்கும் அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க, அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ we are starting surgeries and to promote. இது வந்து எங்களோட எதுக்கு இது இவ்வளோ முக்கியம்னா, இவ்வளோ நாளாக எங்களுக்கு வாசனைக்கரும் சரி, ஏஎஸ்ஜியும் சரி, எங்களோட டேக்லைன் வை வி ஆர் ஃபேமஸ், வை வி ஆர் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனைக்கர் இஸ் ஃபேமஸ் ஃபார் கேர், ஏஎஸ்ஜி இஸ் ஃபேமஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் சர்ஜரி. ஏன்னா அவங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா, ஆல் பேண்ட் ஆஃப், இட் வாஸ் ஸ்டார்டட் பை அ பேண்ட் ஆஃப் எய்ம்ஸ் டாக்டர்ஸ். டாக்டர் அருண் சிங்வி அவர் சேர்மன், டாக்டர் விகாஸ் ஜெயின் அவர் சிஇஓ, இவங்க எல்லாமே வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ். ஸோ அந்த தரம், அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணுன்றது அவங்களோட நோக்கம். வாசன் பொறுத்த வரைக்கும் இங்கே சவுத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு பிரபலமானது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் கேர். ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு கவனிப்பு அலாங் வித் குவாலிட்டி கேர், குவாலிட்டி ட்ரீட்மெண்ட், இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் டாப் ஆஃப் த லைன். ஆனால் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த குவாலிட்டி, அந்த தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஏழைக்கான மக்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கம் தான். ஏன்னா இது வந்து முற்றிலும் இலவசம் இந்த ஸ்கீம் வந்து. அண்ட் இந்த சாக்கை பயன்படுத்தி நாங்கள் என்ன, ஹோல் ஆஃப் செப்டம்பர் 30 வரைக்கும் ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃபார் இந்த கார்டு ஹோல்டர்ஸ். யாருக்கெல்லாம் இந்த கார்ட்ஸ் இருக்கோ இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் முழுசா இலவசம் ட்ரீட்மெண்ட் இங்கே. ஏன்னா அப்ரூவல் வந்து எங்களுக்கு போத் சைதாப்பேட் அண்ட் குரோம்பேட் 2 பிரான்ச்சுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 பிரான்ச்சில் வந்து இந்த கார்டை பயன்படுத்தி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முற்றிலும் இலவசம். கன்சல்டேஷனும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், ஆப்வியஸ்லி சர்ஜரி ஃபுல்லி ஃப்ரீ. இதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்பெஷாலிட்டிஸ், தட் இஸ் ரெட்டினா. ஏன்னா இதெல்லாம் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சர்ஜரிஸ். ரெட்டினால் வந்து விட்ரெக்டமி, மெம்பரேன் பீலிங், சிலிக்கான் ஆயில் இன்ஜெக்ஷன், அதை பற்றி டாக்டர் வெங்கடேஸ்வர் விளக்குவார். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எனக்கு மெயினாக இங்கே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வழியாக நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்து வேர்ல்ட்ஸ் டாப் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதில் என்னன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸை நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இதுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ரெட்டினா சர்ஜரிஸ் வந்து நம்மளோட எல்லா ரெட்டினா சர்ஜரிஸும் ரொம்ப நுணுக்கமான ரெட்டினா சர்ஜரிஸ், மேக்குலர் சர்ஜரிஸ், இந்த ஃபோவியாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே இந்த சர்ஜரி மூலயமா நம்மளால குணப்படுத்த முடியுது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு தேவைப்படும்னு பார்த்தோம்னா, ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப், அது கூட வந்து பயோமன் ஒரு ஃபோக்கஸ் பண்ற ஒரு லென்ஸ்,
அப்புறம் கான்ஸ்டலேஷன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்கான் கான்ஸ்டலேஷன் ரெட்டினா சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ்வலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மற்ற ஏழை மக்களுக்கு போய் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சிஎம் ஸ்கீம் மூலியமாக நம்மளால அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாக மகிழ்ச்சி தருது. இந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம இன்னும் we can reach the unreached. இருக்கிற யாரெல்லாம் போர் பீப்புள் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்மளால இதை சேர்க்க முடியும். ஸோ அது எனக்கு ஆஸ் அ ரெட்டினா சர்ஜன், விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணராக எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஸோ இதை கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியுன்றது வந்து ஒரு இட்ஸ் கிவிங் அஸ் அ பிக் ஹாப்பினஸ் ஸோ தட் வி கேன் ரீச் த அன்ரீச்ட் பீப்புள். விழித்திரை மட்டும் இல்லை, இங்கே நமக்கு கார்னியா ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்க, டாக்டர் ரஞ்சிதான்ட்டு. அவங்க கருவழி படலம் மாத்திரை ஆப்ரேஷன் அந்த சர்ஜரியை பண்ணுறேன். அது வந்து யூஸ்வலாக இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரீச் ஆகாது. யூஸ்வலாக கேட்ராக்ட் சர்ஜரிஸ் தான் ரீச் ஆகும். இந்த சிஎம் ஸ்கீம் மூலியமாக இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் எங்களால் ரீச் பண்ண முடியுன்றது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக சந்தோஷத்தை தருது. மேடம் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ மேடம் வந்து அந்த கருவழி படலம் மாத்திரை ஆப்ரேஷன்களை வந்து நம்ம கொண்டு போய் யாருக்கெல்லாம் வந்து கருவழியை மாற்ற முடியும், அந்த கருவழியை மாற்றினா நிறைய பேருக்கு வந்து கருவழியை மாற்றணுன்றதே பேஷண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அதை மாற்றி நமக்கு விஷன், யாருக்கு விஷன் இல்லாதவங்களுக்கு விஷன் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஒரு ஆப்ரேஷன் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறதா இருந்தாலும் கூட இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் போய் ரீச் ஆகுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருது. ஸோ அதை தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மூலியமாக நாங்கள் சொல்ல விருப்பப்படுறோம். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங். எங்கள் சீனியர் டாக்டர் அசோகன், அவர் இங்கே ஒரு 35 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் நம்ம போய் கொடுக்கறது அந்த எவ்வளோ மகிழ்ச்சின்றது அவரும் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ டாக்டர் அசோகன் சார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா விழித்திரை ரெட்டினாவை பார்க்குற ஃபெசிலிட்டி கூட நமக்கு இல்லாமல் இருந்தது. இப்போது விஞ்ஞான வளர்ச்சியில் வித் ஆல் தி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம விழித்திரையில் ஏற்படுற நுண்ணியமான வியாதிகள், அதை கண்டுபிடிக்கிற டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ், டொமோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி பண்ணால் பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட் பாசிபிள் விஷன் கொடுக்க முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் ஏபிள் டு யூட்டிலைஸ் ஹியர். இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் the facilities in the retina, we can treat children, பிறந்த குழந்தை 10 நாள் குழந்தைக்கு ஏற்படுற விழித்திரை ப்ராப்ளம்ல இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை அதை கண்டுபிடித்து அதை ட்ரீட் பண்ணுற ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு. கேட்ராக்ட் சர்ஜரியை பற்றி எங்கள் கொலீக் கேட்ராக்ட் சர்ஜன் இப்போ சொல்லுவாங்க. சிஎம் ஸ்கீம்ல யூஸ்வலா கேட்ராக்ட் சர்ஜரி இஸ் நாட் இன்க்ளூடட். ஆனால் அப்படி இருந்தால் கூட இங்கே கேட்ராக்ட் சர்ஜரியும் அட்வான்ஸ் லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்கோ எமர்சிஃபிகேஷன் சொல்கிற டெக்னிக் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். லைக் ஃபுல் ஓப்பன் பண்ணாமல் குட்டி இன்செஷன் போட்டு வெறும் 2.2 இல்லை 2.8 mm இன்செஷன் போட்டு அதில் ஃபுல்லாகவே நம்ம பொறையை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இங்கே எல்லாமே இருக்கு. லென்ஸுமே லைக் நம்மளுக்கு தூரத்து பார்வைக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் கிட்ட பார்வை, மீடியம், நடு பார்வை எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய திறன் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற லென்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபுல்லாக போய் ரீச் ஆகி அவங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் ஆகணுன்ற லெவலுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பெஷாலிட்டி சர்வீஸில் என்னன்னா இந்த கேட்ராக்ட் சர்ஜரின்றது வந்து இன்க்ளூடட் இல்லை தான். ஆனாலும் நம்ம இப்போ விழித்திரையை நம்ம நுணுக்கமான சர்ஜரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த கேட்ராக்ட் சர்ஜரி சில ஆப்ரேஷன்ஸில் சேர்த்து பண்ண வேண்டியது வரும். நமக்கு விழித்திரை இங்கே உங்களோட சிஎம் ஸ்கீமில் கவர் ஆனாலும் கேட்ராக்ட் நம்மளால இங்க சர்ஜரி பண்ணி கொடுத்தாதான் நம்ம அந்த விழித்திரை ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட இந்த கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி, இது ஒன் ஸ்டாப் பிளேஸ். நீங்க வந்து சர்ஜரிஸ் வந்து ஒரு இடத்துல கேட்ராக்ட் பண்ணணுமோ இல்லைன்னா ரெட்டினா வந்து வேற இடத்துல பண்ணணுன்றது கிடையாது. ஸோ வி ஹேவ் தி ஃபெசிலிட்டிஸ் டு ஹேண்டில் ஆல் ஃப்ரம் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் டு கார்னியா சர்ஜரிஸ் டு கேட்ராக்ட் அண்ட் ரெட்டினா சர்ஜரிஸ். ஸோ அந்த எபிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இந்த சைதாப்பேட் வாசன் ஐ கேர்ல இருக்கிறதுனால தான் கான்ஃபிடென்ட்டா எங்களால பேஷண்ட்டை நல்லா ட்ரீட் பண்ண முடியுன்றது எங்களால இங்க சொல்ல முடியும். தேங்க்யூ. Dr. Ranjita வந்து she say a few words about refractor and corneal. கார்னல் சர்ஜரிஸை பொறுத்த வரைக்கும் கார்னல் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த கார்னல் பிளைண்ட்னஸ் வந்து இன்ஃபெக்ஷனால வர சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம கார்னல் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா அவங்க விஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்டுக்கு. கார்னியா பார்த்தா ஒரு 5-6 லேயர் கிட்டே இருக்கு. இது மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும், அதை பார்ட் பை பார்ட் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இதில் ஒரு 2-3 கிளாரிஃபிகேஷன்ஸ்.
சி கருவழி தட் இஸ் கண் தானம் அப்படின்னு சொல்கிறோம். கருவழி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, நம்மளால் கொடுக்க முடியுமா, நம்ம பதிவு பண்ணாதான் கொடுக்கணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும். இது அச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஈவன் சப்போஸ் நம்ம எங்கேயுமே முன்னால் ஐ பேங்க்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலை, ஒரு டொனேஷன் பிளெட்ஜ் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு முதியோர் வீட்டில் மரணம் அடைஞ்சிடறார், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்க்கு ஃபோன் பண்ணாலே, இங்கே சென்னையில் மட்டுமே ஒரு 5-6 ஐ பேங்க்ஸ் இருக்குது. எங்கே ஃபோன் பண்ணாலுமே அவங்களே இந்த டிரான்ஸ்பிளான்ட் டிஷ்யூவை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஒரு கருவழி எடுத்தோம்னா அந்த கருவழியில் மேடம் சொன்ன மாதிரி 5 லேயர்ஸ் இருக்குது. அந்த 5 லேயர்ஸில் முன்பகுதி பின்பகுதின்னு 2ஆக பிரிக்க முடியும். ஸோ ஒரே கருவழியை 2 பேருக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும். ஸோ அதனோட பயன் வந்து 2 பேருக்கு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தர் மரணம் அடைந்தால் 2 கண்ணுக்கு 4 பேருக்கு பெனிஃபிட் வரும். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி வாண்ட் டு பாப்புலரைஸ். ஒன்று. ரெண்டாவது, மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் வந்து இந்த ஸ்கீமில், முதலமைச்சர் ஸ்கீமில் கவர் ஆகலை. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் வந்து பீடியாட்ரிக் கேட்ராக்ட். சில யூஸ்வலி கேட்ராக்டுங்கிறது கண் புரைங்கிறது வந்து 40-50 வயசுக்கு அப்புறம் தான் வரும். வயசு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் தான் வர்றது சகஜம். ஆனால் சில குழந்தைகளுக்கு 2 வயசோ 3 வயசோ பிறவையிலேருந்தே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குறை இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முற்றிலும் இலவசம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில். ஸோ ஜென்ரலி இந்த சிஎம் ஸ்கீமில் கேட்ராக்ட் வந்து அலௌட் இல்லை. பட் எக்ஸப்ஷன் வந்து இந்த பீடியாட்ரிக் கேட்ராக்ட், சின்ன குழந்தைங்களுக்கு வர கேட்ராக்ட். மூணாவது, ஜென்ரலி ஓபி ப்ரொசீஜர்ஸ் இந்த ஸ்கீமில் கவர் ஆகிறது இல்லை. ஓபி ப்ரொசீஜர்னா இப்போ நாங்கள் நிறைய லேசர் பண்ணுறோம், சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணுறோம். பொதுவாக வந்து இன்சூரன்ஸில் வந்து ஓபி ப்ரொசீஜர் கவர் ஆகாது. இன்பேஷண்ட் ப்ரொசீஜர், தட் இஸ் பெட்டில் அட்மிட் ஆகி இன்பேஷண்ட் ப்ரொசீஜர் அது மட்டும்தான் அப்ரூவ்டு. அதில் ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்ணு உள்ள கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ இன்ஜெக்ஷன் 3-4 இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ரானிபிசிமேப்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, தட் இஸ் ராசிமேப்னு ஒரு இன்ஜெக்ஷனும், அவாஸ்டின் அப்படின்ற இது 2 இன்ஜெக்ஷனும் அப்ரூவ்ட். ஐவிடிங்கிற ஒரு இந்த 3 இன்ஜெக்ஷன் இட் இஸ் அப்ரூவ்ட் அண்டர் சிஎம் ஸ்கீம், ஃபுல்லி ஃப்ரீ. ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா இது 20,000 கிட்ட ஆகும் ஒரு இன்ஜெக்ஷன். அது வந்து இந்த ஸ்கீமில் ஃபுல்லி ஃப்ரீ. ரெண்டாவது ஓபி ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா லேசர், ஃபோட்டோ கோஆகுலேஷன் சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜரும் ஃபுல்லி ஃப்ரீ. இதில் கவர் ஆயிடுது. இது ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ். as far as மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எஸ், இந்த ஸ்கீமில் கவர் ஆகலைன்னா கூட இந்த சந்தர்ப்பம் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, we provide the latest in cataract technologies. கடந்த இப்போ நான் மட்டுமே ஒரு 20 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபேக்கோ சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை 20 வருஷத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேரடைம் ஷிஃப்ட், ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னால் நாங்களாம் இப்போ ஓபியில் உட்காந்துருக்கோம், பேஷண்ட் வர்றாங்க, ஒரு லாரி டிரைவரோ ட்ரக் டிரைவரோ 50% பார்வை எழுந்தவங்க வந்து கேட்பாங்க, சார் ஆப்ரேஷன் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு. அந்த நிலையில நாங்கள் வந்து நிறைய பேர் அமுச்சு விடுவோம், போகிற இன்னும் முத்தி போகல சார், லேசாக தான் இருக்குது, இன்னும் முத்து போனதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், 6 மாதம் பொறுத்து வாங்கன்னு. அவங்க கேட்பாங்க, சார் எங்கள் வண்டி ஓட்ட முடியல சார் பண்ணி விடுங்க அப்படின்னா நாங்கள் வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். காரணம் என்னென்னா, அந்த டைமில் இருந்த டெக்னாலஜி, நாங்கள் இசிசி எஸ்ஐசிஎஸ் அப்படின்ற சர்ஜரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், அது பழைய முறையான சர்ஜரி. அதில் வந்து ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வராது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு சின்ன அச்சத்தினால, ஒரு சின்ன பயத்தினால நாங்களே வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்றோம். இப்போ வந்து கேட்ராக்டே இல்லைன்னா கூட வீடு வாட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்டிவ் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பெரிய ஹை பவர் இருக்குது, -15 -20 இருக்குன்னா கூட நம்ம கண்புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பண்ணி லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணி, அதுலேயே இப்போ லென்ஸ் டெக்னாலஜிலேயே நிறைய மாறி இருக்குது. மோனோஃபோக்கல், பைஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், இடாஃப் அப்படின்னு பல வகையான லென்சஸ் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால we provide the best quality of care anywhere in the world. In fact, இப்போ now சென்னை வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாவும் மாறிட்டு வருது. So we get lot of patients from abroad, Gulf countries-லேருந்து, UK-லேருந்து, ஆஸ்திரேலியா. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் கூட எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க மெல்பர்ன்லேருந்து வந்தாங்க, சாஃப்ட்வேர் ஒர்க்கர் தான். அங்கேருந்து இங்கே வந்து சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப போனாங்க. ஏன்னா ஆக்சஸ் ஒன்று, நம்ம ஊரில் பெஸ்ட் கேர் அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் 1/3 to 1/4 ஆஃப் த காஸ்ட் அவங்க ஊரில் இருக்கிறத விட காஸ்ட். ஆனால் அதே தரம் வாய்ந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரி இங்கே கிடைக்குது. ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ், ஈவன் தோ இந்த ஸ்கீமில் கவர் ஆகலைன்னா கூட ஐ தாட் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இது ஃபைனலி இந்த சிஎம் ஸ்கீம் எங்கே எங்களுக்கு ரீச் ஆகணும்னு எங்களுக்கு தோணுதுன்னா,
அந்த பேர்டன், அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அந்த 20,000 rupees அந்த ranibizumab ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றோம். அந்த இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலா அதோட எஃபெக்ட் வந்து 4 வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்காங்க, இல்லைன்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, வயதாகும் போது விழித்திரை பலகீனமாகுது, அந்த கண்டிஷனுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷன்ல சரி குணமாகாது கண்டிஷன் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் சிஎம் ஸ்கீம்ல அந்த பேஷண்ட் அது ரீச் ஆகும்போது அந்த விஷன் பேர்டன் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு கம்மியாகும், அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரீச் ஆகும். இங்க வந்து ஒரு 10 பேர் ஓபிக்கு வராங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, 20,000 ரூபான்றது வந்து விலை அதிகமா இருக்குது, அது ஒரு வாட்டி நான் மாசம் போடணுமா இது அப்படின்னு அந்த பேஷண்ட் கேட்கும்பொழுது நம்மளால அது பண்ண முடியல, ஏன்னா அது நமக்கு பேஷண்ட் கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. சின்ஸ் இட்ஸ் கவர்ட் இந்த சிஎம் ஸ்கீம், அது நம்மளால அந்த பேஷண்ட்க்கு அதை ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த விஷன் ஃபார் தட் விச் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எனிபடி, அந்த விஷனை நம்மளால அது கொடுக்க முடியுது. இல்லைன்னா அது நம்ம இன்ஜெக்ஷன் கரெக்டான டைம் போடலைன்னா விழித்திரை தழும்பாயிட்டோம்னா தழும்பான விழித்திரை பார்வை திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ சென்ட்ரல் விஷன் சேவ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த இன்ஜெக்ஷன், இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்றோம். அது சிஎம் ஸ்கீம்ல கவர் ஆகிறதுனால அது எங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பேஷண்ட்டை ரீச் பண்றோன்ற ஹாப்பினஸ்ல நாங்க இருக்கோம். அண்ட் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து மக்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சிஎம் ஸ்கீமில் ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆகிடுமா அப்படின்னா முற்றிலும் இலவசம். இது எதுவுமே டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சில டெஸ்ட்லாம், பிளட் டெஸ்ட், சுகர், பிபி, இசிஜி செக் பண்ணுவோம், கண்ணுக்கான ஸ்கேன் பண்ணுவோம், அது எல்லாமே இந்த ஸ்கீமில் கவர் ஆகிடுது. ஸோ பேஷண்ட்கிட்டேருந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம் இப்போ. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலி கன்சல்டேஷன்றது கூட இந்த மாதம், பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்கீம் பயன்படுத்தி அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்த ஒரு மாதம் அந்த கன்சல்டேஷன் கூட நாங்கள் வாங்குறது இல்லை. சார் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக சிஎம் ஸ்கீம்ல கவர் ஆகிடுவாங்க. ஆமாம், அது மாதிரி இப்போ வந்து சென்னையில் வந்து இப்போ சைதாப்பேட் அண்ட் குரோம்பேட் மட்டும்தான் சொல்லுங்க. இப்போ அது ரெஸ்ட்ரிக்டடா ஒன்லி சென்னை பர்சன் தான் வரணும், இல்லை சப்போஸ் மதுரை இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறவங்க இங்கே வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 5 சிட்டிஸில் வாங்கியிருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சென்னையில் சைதாப்பேட்டு, குரோம்பேட்டு அப்ரூவ்டு. இதை தவிர ஐ திங்க் மதுரை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை, கிருஷ்ணகிரி, இந்த 5 சிட்டிஸில் இது வந்து அப்ரூவ்டு. இப்போ ஏன்னா இது ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணணும்னா இங்கே மட்டும்தான் வரணும். ஏன்னா அவங்க பதிவு பண்ணி அதை இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் தான். நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறதுனால பக்கா டாக்குமெண்டேஷன். மற்ற பிரான்ச்சஸில் பண்ணால் அந்த டாக்குமெண்டேஷன் நடக்காது. ஸோ அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணலாம், ஆக்சுவலாக பண்ணலாம். தமிழ்நாடு இது இருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஓரியன்ட், நாட் பை ரெசிடென்ஷியல் ஓரியன்ட் இல்ல. மதுரையில கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாக்கா சார், நீங்க தமிழ்நாடு சேர்ந்தவரா இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்கீம் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சார் சிஎம் ஸ்கீம்ல லாஸ்டிக் வந்து இன்க்ளூடடா? இல்ல. லாஸ்டிக் வந்து ஏன் இன்க்ளூடட் இல்லைன்னா காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் அது ஒரு தேவையானது இல்லை. ஏன்னா அது இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. கண்ணாடி போட்டுக்கலாம், கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த விழித்திரைக்கோ கார்னியா ரெட்டினாக்கெல்லாம் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியாதி. ஸோ அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த சர்ஜரி அவசியம், இந்த அறுவை சிகிச்சை அவசியங்கிறதுனால. வேற லாஸ்டிக் வந்து ஒரு அவசியமான ட்ரீட்மெண்ட் இல்லை. கோயம்புத்தூர் ஏன் சார் இன்னும் அப்ரூவல் ஆகல? இல்லை, நாங்கள் இப்போதான் 5 சிட்டி வாங்கியிருக்கோம். போக போக நிறைய இது மட்டும் இல்லை. இப்போ கரண்ட்லி எங்ககிட்ட இப்போ ஐபேங்க் இல்லை, அது ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஐபேங்க் அப்ரூவல் வந்துருச்சுன்னா we are on the இன்னொன்று என்னன்னா, ஏன் இந்த தாமதம்னா, இப்போ ஏஎஸ்டி வந்து உள்ள வந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் சிஸ்டம்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கோம், படிப்படியாக முன்னேற்றோம். ஸோ இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சுச்சுவேஷன் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் we are putting a lot of money investment from the investor சைட்லேருந்து வந்து ஏசி சைட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று நாங்கள் டீம்ஸை செட் பண்ணி பக்கா பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அந்த மாதிரி படிப்படியாக we are expanding. இதெல்லாம் டெஃபினெட்லி ஆன் த ப்ராசஸ் தான். காஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஜென்ரலா இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது கவர் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. சிஎம் ஸ்கீம்ல அப்படின்ற மாதிரி சிஎம் ஸ்கீம்ல ஃபுல்லி கவர்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபுல்லி கவர்ட். இல்ல பேஷண்ட் இல்ல, நான் கேக்குறது உங்க சார், சைடு. இதுல எங்களுக்கு என்னன்னா, நீங்க எதுவும் ப்ராஃபிட் நாங்க பாக்குறத விட இதுல வந்து நாங்க மெயினா பேஷண்ட் ரீச் ஆகிறது தான் சார் நாங்க இதுல பார்ப்போம். இது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குது. பேஷண்ட் கிட்ட போய் சேர்க்க முடியுதுன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும் ரீச் ஆகும்.
ஸோ அது ரீச் ஆகுறது இது மூலயமா எங்களுக்கு ரீச் ஆகுறதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஃப்ராங்க்லி இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது இல்லை. பட் இது வந்து ஒரு சேவை அண்ட் ரெண்டாவது தேவை. இப்போ பேஷண்ட்டுக்கு இது வந்து அத்தியாவசியமான தேவை. என்ன இப்போ கார்டியல் நேற்று கூட மேடம் ஒரு கார்டியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, சிஎம் ஸ்கீமில் இல்லை, ப்ரைவேட்டாக. அந்த காஸ்ட் வந்து கம்ஸ் அரௌண்ட் ஐ திங்க் 70,000 60,000 அந்த ரேஞ்சில் வருது. அது இந்த ஸ்கீமில் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுறோம். ஏன்னா இப்போ வரப்போகிறது யார்? ஏழை மக்கள் தான் வரப்போகிறாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து வராங்கன்னா அவங்க காசு கொடுத்து பண்ணிட்டு போகிறாங்க. இதில் ஃபுல்லி ஃப்ரீ. ஸோ இது எசென்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம். டெஃபினட்டாக சார். குளோக்கோமாவில் வந்து ட்ரெபெக்லெக்டமி இருக்கு, கரெக்ட். யாக்பிஏ லேசர், யாக் லேசர்னு சொல்லிட்டு ஒரு ஓபி ப்ரொசீஜர் அது கவர் ஆகுது. ட்ரெபெக்லெக்டமின்ற ஒரு சர்ஜரி ரெண்டும் கவர் ஆகுது. இந்த ஹாஸ்பிட்டலில் we have a specialist glaucoma specialist சார், டாக்டர் நிவேதா. ஷீ இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் glaucoma. ஸோ அவங்க இந்த glaucoma சர்ஜரியில வந்து அதுக்குன்னு ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே இல்லை, ஆனால் அவங்க மற்றபடி எல்லாத்துலேயும் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால அந்த சேவையை எங்களால் பேஷண்ட் கிட்ட கொடுக்க முடியும். மேம் நீங்க பேசும்போது இப்போ தூர பார்வை கிட்ட பார்வை வந்து நடுப்பார்வை யூஸ்வலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்மீடியட் விஷன் சொல்லுவாங்க. லைக் ரீடிங் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அதோட கொஞ்சம் தள்ளி கம்ப்யூட்டர் நம்ம வச்சு பார்ப்போம். அது நம்ம ரொம்ப க்ளோஸாக வச்சு பார்க்க மாட்டோம். ஸோ அது வந்து நம்ம இன்டர்மீடியட் விஷன் சொல்லுவோம். ஸோ அதை இன்டர்மீடியட் விஷனையும் கவர் பண்ணுற ரேஞ்சுக்கு இப்போ ஐஓஎஸ் லைக் நம்ம கண்ணுக்குள்ளே போடுற லென்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணுறது. ஸோ அதுதான் 3 டிஸ்டன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் லென்சஸ் வந்துருக்கு. சார் இந்த நடுந்தர பார்வைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே ஒரே ஐடி ப்ரொஃபஷனல் மட்டும் தான் யோசிக்கிறோம். இப்போ ஒரு கார் ஓட்டுறோம், அதில் ரேர் வியூ மிரர் பார்க்கறது வந்து இன்டர்மீடியட் விஷன் சார், அதான் நடுந்தர பார்வை. ஒருத்தவங்க காய்கறி நறுக்குறாங்க, அது வந்து இன்டர்மீடியட் விஷன். ஒரு புக்கு படிக்கிறோம்னா நியர் விஷன். ஸோ அந்த இன்டர்மீடியட்ன்றது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஐடி ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாருக்குமே முக்கியம் தான், அவசியம் தான். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட லென்சஸ் இருக்கும்போது நம்ம அதை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த பெனிஃபிட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டிவி பார்க்கறதோட கிட்டத்தட்ட டிவி இஸ் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து இன்டர்மீடியட்னா இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் உங்களை பார்க்கறது வந்து டிஸ்டன்ட் விஷன் சார். ஸோ ஒரு கார் ஓட்டுறீங்க, ரேர் மிரர் வருது, தட்ஸ் அன் இன்டர்மீடியட் விஷன். நீங்கள் கேட்டதுனால கடந்த 20-30 வருஷத்துல வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணது 99% வந்து மோனோஃபோக்கல் லென்சஸ் தான். ஒன்றும் இல்லை, இதை புரிய வைக்கிறது சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் 40 வயசு தாண்டி ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ப்ரெஸ்பியோபியான்னு சொல்லுவோம். தட் இஸ் தூர பார்வைக்கு தனியாக, படிக்கிறதுக்கு தனியாக 2 பவர் வச்ச மாதிரி கண்ணாடி. இப்போ நானே அந்த மாதிரி ப்ரோக்ரஸிவ் கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா 40 தாண்டி ஆச்சுன்னா எல்லாருக்குமே வேற வேற பவர் வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண மேக்ஸிமம் 90% கடந்த 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா மோனோஃபோக்கல் லென்சஸ் டெக்னாலஜி தான் இருந்தது. இந்த பைஃபோக்கல் அண்ட் ட்ரைஃபோக்கல் அண்ட் இடாஃப் டெக்னாலஜி வந்து கடந்த ஒரு 5-6 மேபி 7-8 வருஷத்துல பிரபலமாக இருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இப்போ நாங்கள் மோஸ்ட்லி வி மூவ்ட் அவே ஃப்ரம் மோனோஃபோக்கல். ஏன்னா மோனோஃபோக்கல் போடுறதுல தப்பு இல்லை. we give them 6 இப்போ தூர பார்வை பளிச்சுன்னு இருக்குமே தவிர they are still glass dependent for life, for reading. இப்போ படிக்கிறது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, நான் எனக்கு என்னங்க 70 வயசுக்கு நான் பெருசாக படிக்கிறது இல்லைன்னு. படிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அரிசி பொறுக்கிறது, ஒரு ஊசி நூல் கோக்கிறது, ஒரு கடிகாரத்தை பார்க்கறது, ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறாங்களா ஒரு பில்லை பார்க்கறது. ஸோ இது ஒரு பங்கு. சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் விஷயம்னா எல்லாரும் சாஃப்ட்வேரு கம்ப்யூட்டர்னு பார்ப்பாங்க. இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி வச்சு படிப்போம், புஸ்தகம் படிக்கிறதோ மொபைலோ இப்படி வச்சு பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஸ்க்ரீன் இங்கே இருக்கும், கீபோர்டு இங்கே இருக்கும், நோட்ஸ் பார்க்கறது இங்கே வச்சு படிப்போம். ஒன்றும் ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ ஸ்லோலி வி மூவ் அவே ஃப்ரம் மோனோஃபோக்கல். முக்கால்வாசி மக்களுக்கு வி ட்ரை டு ப்ரொமோட் ஒன்லி பைஃபோக்கல், ட்ரைஃபோக்கல் ஆர் இடாஃப் லென்சஸ். ஏன்னா எல்லா ரேஞ்ச் ஆஃப் விஷனும் அதில் கவர் ஆகிடும். ஏன் அது ரொம்ப மக்களுக்கு இன்னும் கூட யோசிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட். ஏன்னா புது டெக்னாலஜிங்கிறதுனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா இந்தியன் லென்சஸ்லேயும் இப்போ அது ஆல் த சேம் டெக்னாலஜிஸ். முன்னெல்லாம் இம்போர்ட்டட் லென்சஸில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போ இந்தியன் லென்சஸும் அதே தரத்துக்கு வந்துட்டாங்க, அதே லெவல் ஆஃப் குவாலிட்டி அட் ஸ்லைட்லி சீப்பர் ரேட். ஸோ நீங்கள் கேட்ட இது சிஎம் ஸ்கீமில் கவர் ஆகாது, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால இது திஸ் இஸ் ஒன் பெனிஃபிட். இந்த ப்ரெஸ் மீட் மூலியமாக நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மோனோஃபோக்கல் லென்சஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். Slightly shift to either bifocal, trifocal or EDOF lenses. சார் இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் டைப் வச்சிருக்கீங்க, நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கேயே நம்ம பாண்டி கவர்மெண்ட் இல்லை இப்போ இல்லை, அங்கே வந்து நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஆயுஷ்மான் பாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே இன்ஃபேக்ட் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் வந்து அவங்க கேட்ராக்ட் கூட கொடுக்குறாங்க.
இங்கே தமிழ்நாட்டில் பிகாஸ் முதலமைச்சர் திட்டம்ங்கிறதுனால கேட்ராக்ட் மட்டும் கவர் ஆகிறது இல்லை. அங்கே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் அப்ரூவல் வரல.